அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். ஒரு சகோதரர் சூனியம் இல்லை, சூனியத்தை நம்பக்கூடியவர்கள், சூனியம் இருக்குது, இந்த கலை இருக்குதுன்னு நம்பக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் ஷிர்க் வச்சுட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்ரிபியூட்ஸ், அல்லாஹ்வுடைய பண்புகளை சூனியக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு காணொளி பதிவு செஞ்சார். அது நம்மளுடைய கவனத்துக்கு வந்துச்சு. அதுக்கான மறுப்பை நம்ம கொடுத்தோம். ரொம்ப கண்ணியமான முறையில் அவருக்கு நேர்வழி கிடைக்கணும். இதுபோல் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே நேர்வழி கிடைக்கணும். குறிப்பாக தன்னை முவாஹிதுகள், நாங்கள் ஏகத்துவாதிகள் சொல்லக்கூடிய சிலர் இந்த மாதிரியான சூழலில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மறுப்பை நாம் போட்டிருந்தது. மற்றபடி அவரை குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி, சோஷியல் மீடியாக்கள் பயன்படுத்தி தன்னுடைய மனோ இச்சையை மார்க்கமாக பரப்பக்கூடிய அந்த நிலைங்கிறது மாற்றப்படணும். இது தவறு அப்படிங்கிறத நாம் அந்த மறுப்பில் சொல்லியிருந்தோமே தவிர, மற்றபடி நமக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் யார் மேலேயும் கிடையாது அப்படிங்கிறது முதலாவது பதிவு செஞ்சுட்டு, இப்போ அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. என்ன சரி, ஓகே. ஸோ நானும் அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கும் சில சகோதரர்கள் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சூனியம் இருக்குது, அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை சூனியக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி அவர் பேசியிருந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சலஃப் அப்படின்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது. பிடிசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, முன்னோடிகள். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்துக்குள்ள இந்த சலஃப் கொள்கைக்காரர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாமிய சமூகத்தை நரக நெருப்புக்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்பாடுகளை அவர் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சூனியம் இருக்குது, சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இருக்குது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சூனியம் வைக்கப்பட்டதுங்கிற சஹீஹான ஹதீஸ் இருக்குது. இதையெல்லாம் மறுக்கக்கூடாது. வஹியை மறுத்தல் என்பது மிகப்பெரும் வழிகேடு. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம், அவங்க மொழிந்ததெல்லாம் இது வஹி. இது என்ன இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனோ இச்சை கிடையாது. அப்போது சஹீஹான ஹதீஸை மறுக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம சொன்னோம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இருக்குது, அது கற்பிக்கப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த விஷயங்கள்லையும் இந்த சூனியம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற சஹீஹான ஹதீஸ் இருக்குது. இதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, இது மிகப்பெரும் வழிகேடு, இது நரகத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய பாதை அப்படின்னு சகோதரர் சொல்கிறாரு. இதை செய்யக்கூடியவர்கள் சலஃபுகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த சலஃப்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, சலஃப் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. சலஃப்னா முன் சென்றவர்கள் அப்படின்னு இவரே சொல்கிறாரு. ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் சகோதரா. சலஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சலஃப் என்றால் வெறும் சலஃப் அல்ல, சலஃபு சாலிஹீன்கள், முன் சென்ற நல்லடியார்கள். அவர்கள் யார்? அல் குரூனுல் முஃபத்தலா, சிறந்த சமூகத்தினுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும், அதில் 72 கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரே ஒரு கூட்டம் மட்டுமே சொர்க்கத்துக்கு போகும். அந்த கூட்டத்தினுடைய பேர் ஒஹியல் ஜமாஅ, அதுதான் ஜமாஅ என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹியல் ஜமாஅ யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, இந்த ஜமாஅனா யார்? மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கின்றோமோ அந்த பாதையில் கூட்டமைப்பாக ஒன்று சேரக்கூடிய அஹ்லு சுன்னா ஒல் ஜமாஅ உடையவர்கள், அதாவது இந்த கூட்டமைப்பில் ஒன்று சேரக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு பேர் தான் பிற்காலத்தில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நிறைய வழிகேடுகள் தோன்றியதுனால அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. யாரெல்லாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஒன்று சேர்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவிலும் ஒன்று சேர்கிறார்களோ அவர்களுடைய பெயர் அஹ்லு சுன்னா, அவர்கள் சுன்னா உடையவர்கள். ஒல் ஜமாஅ, அதில் மேலும் இணைந்தவர்கள். அப்போ அஹ்லு சுன்னா என்பது பிதஅத்வாதிகளையோ குராஃபத்தை பின்பற்றக்கூடியவர்களையோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களையோ அடையாளப்படுத்தாது. மாறாக குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக பின்பற்றக்கூடியவர்கள். எந்த அடிப்படையில் பின்பற்றுவார்கள்? மனோ இச்சையின் அடிப்படையில் அவர்கள் அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. இந்த சகோதரர் சொன்ன மாதிரி இது மாதிரியான மக்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. மாறாக இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி வழங்கினார்களோ, ஏன் சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கல்வியை கற்றுக்கொண்டவர்கள். அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்ததோ, அவர்கள் ஈமானை எப்படி புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் வசனத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதலை முற்படுத்துவார்கள், அந்த புரிதலை பிரதானப்படுத்துவார்கள். இவர்கள் தான் சலஃபியூன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சலஃப் சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன், குறிப்பாக சஹாபாக்களுடைய கொள்கை நிலைப்பாடை தன்னுடைய நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவ்வளோதான்.
மாறாக சஹாபாக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். இவங்க அப்படி திருச்சி பேசுவாங்க, சஹாபாக்களுக்கு வஹி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்படிலாம் எங்கேயும் சொல்லப்படலை. குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய வஹி, இதில் எந்த நிராகரிப்பும் கிடையாது. ஒரு சஹியான ஹதீஸை அவர்கள் மறுக்க மாட்டார்கள். குர்ஆனை திரித்து பேச மாட்டார்கள். சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அந்த வசனத்தை, அதே மாதிரி புரிந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சலஃப் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கான சுருக்கமான அர்த்தம் சகோதரா. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மனிதர்களுக்கு சூனியம் வைக்க முடியும், அது அல்லாஹ்வுடைய தன்மை நம்ம சொல்றோம். அல்லாஹ் தான் ஒருத்தவனுக்கு கெட்டதையோ நல்லதையோ நாடுறான்னு நம்ம சொல்றோம். அதான் அல்லாஹ்வும் சொல்றோம் தன் திருமறையில. ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷத்துக்கு சூனியம் வைக்க முடியும். சூனியக்காரனா கெட்டவன், அவன் கெட்டது தான் செய்வான், அவன் மூலியமா ஒருத்தவருக்கு கெடுமை செய்ய முடியும் அப்படின்னு நம்புற அவங்களை விட மிகப்பெரிய வழிகேடர்கள் இவங்களா இருக்கிறாங்க. ஓ, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தான், அவனால தான் நன்மை தீமையை ஏற்படுத்த முடியும். இப்போது எனக்கு ஒரு நன்மை வருதுன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடணும். எனக்கு ஒரு தீமை வருதுனால் கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்தால் தான் தீமை ஏற்படுத்த முடியும். அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களும் ஜின்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும்னு நினச்சா அவங்களால முடியாது. மனிதர்களும் ஜின்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமை ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அந்த சகோதரரை சொல்லுவார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான் முழு சக்தி இருக்குது, நம்மளுடைய நன்மையை நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கும் தீமையை நம்மக்கிட்ட இருந்து தடுக்கிறதுக்கும். அப்படி தானே? ஒரு தீமையை ஒருத்தன் ஏற்படுத்தணும்னு நினச்சா அவன் நினைக்கிறதுனால அந்த தீமை ஏற்பட போகிறது இல்லை. அவனுடைய முயற்சி இங்கே என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்படி தானே? ஷயாத்தீன் முழுவதுமாக 24/7 நம்மளை வழிகெடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் உனக்கு எந்த சுல்தானும் இல்லை, உனக்கு எந்த அத்தாரிட்டியும் என்னுடைய மக்கள்கிட்ட கிடையாது, என்னுடைய அடிமைகள்கிட்ட கிடையாதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எக்ஸப்ட் யாரை தவிரன்னா உன்னை பின்பற்றக்கூடியவர்களை தவிர. அப்போ ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் இதில் போய் விழுவாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், காலை மாலை திக்ர் செய்யக்கூடியவர்கள், துஆக்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் கிடையாது. அதாவது ஷைத்தான் அவங்கள ஆக்கிரமிக்க முடியாது. ஏன்னா அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான் சூனியக்காரனுக்கும். சூனியக்காரன் ஷயாத்தீன், அவன் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, சூனியக்காரனால் என்னை எல்லாம் செய்ய முடியும்னு ஒரு மனுஷன் நம்பிட்டா அவன் காஃபிர் ஆகிட்டான். இது நம்ம அப்படியா சொன்னோம்? சுப்ஹானல்லாஹ். எப்படியான பொய்யை நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி யார் சொன்னது உங்ககிட்ட? சூனியக்காரனுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்குது, அவன் என்ன வேணாலும் செய்வான்னு யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இல்லாமல் யாராலும் எவனாலும் எந்த சூழலிலும் எந்த பாதிப்பையும் நம்மளை கொண்டு வர முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அதுதான் தௌஹீத்தினுடைய அடிப்படை, அதுதான் தவக்குல். அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறது. ஃபமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி. அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் பிரிவினையை உண்டாக்கக்கூடிய சிஹரை கற்றுக்கொண்டார்கள் ஹாரூத் மாருத்திட்டந்து. ஹாரூத் மாருத் யார்? மலக்கைன், அவர்கள் 2 மலக்குமார்கள். இதுதான் பெரும்பான்மையான தஃப்சீர் ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு. 2 மலக்குமார்கள். அவர்கள் ஏன் வந்தார்கள், அவர்கள் என்ன செஞ்சார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஃபித்னாக்காக இது வந்திருக்கோம். ஃபலா தக்ஃபுர், எங்ககிட்ட இருந்து நீங்கள் இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு காஃபிராக மாறிடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கலையை, சூனிய கலையை அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. இந்த கணவனுக்கும் மனைவியையும் பிரிக்கக்கூடிய ஒரு கலையை, ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை செயல்படுத்துகிறாங்க. செயல்படுத்தக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமா ஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அவர்களால் எந்த ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்றால். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் சூனியக்காரர்களுடைய முயற்சி அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்குது, இவனுக்கு இந்த சூனியத்தினால் எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு இருந்துச்சுன்னு சொன்னால், என்ன ஷயாத்தின்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டாலும் இந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிறது தான் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மஷா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா நடக்காது. அவ்வளோதான், சிம்பிள். இதில் என்ன மறுத்தல் இருக்குது? இதில் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலை நாம் சூனியக்காரனுக்கு கொடுத்தோம்? அஊது பில்லாஹ். சூனியக்காரன் ஒரு ஷயாத்தீன், அவனுக்கு போய் என்ன ஆற்றல் நம்ம கொடுக்குறோம்? இல்லை. சூனியம் அப்படிங்கிற ஒரு கலையை அவன் ட்ரை பண்ணுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் அந்த சூனியத்தினால் நமக்கு எந்த ஆபத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் தெளிவான நிலைப்பாடு. குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனத்தை ஏன் மறுக்கிறீங்க நம்ம கேட்குறோம். யுஅல்லிமூன ன்னாஸ சிஹ்ரன் இருக்குது.
அதாவது ஷயாத்தீன்கள் மனிதர்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள் இருக்குது, சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சூனியமே ஒன்றும் கிடையாது, சூனியமே ஒன்றும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா நீங்கள்? இதெல்லாம் ஓத மாட்டீங்களா நீங்கள்? இந்த தஃப்சீர்லாம் நீங்கள் விளங்க மாட்டீங்களா? இதைத்தான் நம்ம சொன்னோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அவர் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு சூனியம் இருக்கு, இவங்க திருமறையை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் தன் திருமறை சூரா அல் பக்ரால் 102வது வசனத்துல வந்து பேசக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லுவான்னா, ஹாரூத் மாரூத்னு சொல்லிட்டு ஒரு நேமை யூஸ் பண்ணுவான். இந்த நேம்ல இருக்கவங்க சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அந்த சூனியம்ன்றது அல்லாஹ்வின் நாட்டத்தால மட்டும் தான் நடக்கக்கூடிய செயலா இருக்கு. அந்த சூனியம்ன்றது கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு அல்லாஹ் பேசலாம். ஒரு சில மக்கள் எங்கே இருக்குது அப்படி கண் துடைப்பு நாடகம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அடித்து விடுறீங்க இப்படி? இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஹாரூத் மாரூத் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, 2 மலக்குமார்கள். அவங்க நீங்கள் ஷைத்தான் சொல்கிறீங்க, மலக்குமார்கள்ங்கிறது தான் பெரும்பான்மையான நிலைப்பாடு. சரி, கற்றுக் கொடுத்தாங்கன்னு இருக்குல்ல, சூனியம்ங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்தே வருது இல்லை, சூனியத்தை கற்றுக் கொடுத்தாரு, அதை தானே நம்ம சொல்கிறோம். அடுத்து திடீர்னு கண் துடைப்பு அப்படின்னு அல்லாஹ் எங்கே சொல்லியிருக்காங்க? 102வது வசனத்தில் கண் துடைப்புன்னு எங்கே இருக்குது? அவங்க மலக்குமார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சூனியம் உண்மை இல்லைன்னு வரும். ஷைத்தான்கள் வச்சுக்கிட்டாலும் சூனியம் உண்மை இல்லை. இதுதான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். மலக்குமார்கள் வச்சுப்போமே, அவங்க மலக்குமார்கள் மனிதருக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், மலக்குமார்கள் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ்வின் கட்டளையை அவர்கள் அப்படியே செய்வார்கள். ஆமாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளையை முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள். அதில் மாற்று கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல ஹாரூத் மாரூத்தை சோதனையாக்கியிருக்கிறான். நஹ்னு ஃபித்னான்னு சொல்கிறாங்களே, நாங்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நாங்கள் சொல்கிறத நம்பி நீங்கள் காஃபிர் ஆயிராதீங்கன்னு சொல்கிறாங்க. இது சோதனைன்னு சொல்கிறாங்க, சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான முஃபஸ்ஸிர்கள் மிக தெளிவான தஃப்சீர் இதில் இருக்குது. நீங்கள் தஃப்சீரை போய் படிங்க முதல்ல. இது எதுவுமே படிக்காமல் வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறது தப்பு இல்லவா சகோதரா? இது வந்து மார்க்கம், இது தீனு, இது உங்களுடைய பிஸ்னஸ் கிடையாது வித்துட்டு போகிறதுக்கு. இது தீன். குர்ஆன் சொன்னாவை சரியாக படிங்க. சைத்தான்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனோம்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பொருந்துற விஷயமா இருக்கும். ஓகேவா? அதாவது ஷைத்தான்கள் சொன்னால் தான் பொருந்துற விஷயம். இன்னைக்கு தப்பான செயலை செய்கிறான், அதாவது ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான், ஒருத்தவன் குடிக்கிறான், ஒருத்தவன் திருடுறான், ஒருத்தவன் வந்து கற்பழிப்பு செய்கிறான், இன்னொருத்தவன் வந்து அல்லாஹ்வுக்கே இணை கற்பிக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஷைத்தானாவே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஷைத்தான் தான். அல்லாஹ் அந்த இடத்துல ஆருத் மாருத்தும் சொல்ற 2 ஷைத்தான்களை பத்தி பேசலாம். அந்த 2 ஷைத்தான்கள் என்ன சூனியத்தை சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா? கணவன் தெளிவா மலக்கைன்னு இருக்குது ஷைத்தான் என்ன அர்த்தம்? சண்டையை போடுற அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. இது அதாவதுங்க கணவனுக்கு மனைவிக்கும் நடுவில் சண்டை வர்றதை சொல்லி கொடுத்துச்சு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படி? அல்லாஹு அக்பர். கணவனை மனைவியும் பிரிக்கக்கூடிய இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் தான் இருக்குது, அதை கற்றுக்கொண்டார்கள் தான் இருக்குது. சூனியம் கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய சண்டை பெரிய விஷயமா, இல்லைன்னா ஒருத்தவன் வந்து விபச்சாரம் செய்யறது பெரிய தப்பா? விபச்சாரம் அதாவது எப்படிலாம் கொண்டு வராங்கன்னு பாருங்கள். நம்ம யார் இப்போ வந்து விபச்சாரம் ரொம்ப கம்மிங்க, சூனியம் ரொம்ப கூடங்க, ஷிர்க் ரொம்ப கம்மிங்க, சூனியம் ரொம்ப கூடங்க அப்படின்னு யார் சொன்னது? சூனியம் இருக்குதா இல்லையாங்கிறது தான் பேச்சு. சூனியம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? தேவையற்ற கம்பேரிஷன் தானே இது. திருமணம் சொல்லலாம். வலா தத்தபிஉ குதுவத்து ஷைத்தான். ஷைத்தான் அதாவது வலா தத்தபிஉ குதுவத்தி ஷைத்தான். மறுமையில நஷ்டவாளியா ஒருத்தவங்க இருப்பாங்களா இல்லையா? நஷ்டவாளிகள் இருக்கும்போது அங்கே ஷைத்தான் இருப்பான். அப்போ வந்து அந்த நஷ்டவாளிகள் சொல்லுவாங்க, உன்னால தான் நான் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஷைத்தான் அங்கே பதிலளிப்பான், என்னால உனக்குள்ள புந்தி எதையுமே செய்ய முடியாது, உன் மனசுல எண்ணத்தை போடுவது மட்டும்தான் என்னால முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் அந்த இடத்துல பதிலளிப்பான் அப்படின்ட்டு சொல்றதை பார்க்க முடியாது. அதாவது ஷைத்தான் மனசுல போடக்கூடிய விஸ்வாஸ், அதாவது ஒரு விஸ்வாஸ் இல்லை ஒஸ்வாஸ். அதாவது ஷைத்தானுடைய ஒஸ்வாஸ், ஷைத்தானுடைய ஒஸ்வாஸ் யாருமே மறுக்கலையே. அப்போது ஷைத்தானுடைய முயற்சிங்கிறது இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும் நாடிட்டு, அதனால தான் நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறோம். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய இந்த தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யானி அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், நீ படைத்த எல்லா மோசமான தீங்கான படைப்புகளிலிருந்தும் என்னை அந்த படைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஷர்றுகள்லேருந்தும் கெட்டதிலிருந்தும் என்னை பாதுகாத்துரு அப்படின்னு நாம் துஆ செய்கிறோம். பண்பானவர்களே, நாம் வந்து ஒரு காலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை வேறு எந்த ஷயாத்தீன்களுக்கும் கொடுக்கல. இது மாபெரும் அவதூறு, பெரிய இட்டுக்கட்டு, கேவலமான ஒரு செயல். ஒரு எண்ணம் இது சூனியன்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அல்லாஹ்வின் தன்மை உங்களுக்கு இருக்கு. ஷைத்தான் மனிதனுக்கு இவ்வளவு தூரம் எதிரியா இருக்கிறான். சோ ஷைத்தான் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல நடக்கக்கூடிய சரி, இப்போ நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் வந்து ஷைத்தானை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்கிறான், அப்படி தானே? ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து வஸ்வாஸ் செய்கிறாங்கிறான். அதை நம்ம பார்த்துருக்குறோமா? அது லாஜிக் ஒத்துருமா?
ஆனால் நம்ம குர்ஆனில் அதை நம்புகிறோம், குர்ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்புகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான் ஆதமுடைய இரத்த அணுக்களில் ஓடிட்டுருக்கிறான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இல்லையா, இதெல்லாம் நம்ம மறுக்க போகிறோமா, அந்த ஹதீஸ்லாம் மறுக்க போகிறோமா? இல்லை, ஷயாத்தீன் இருக்கிறாங்கிறத நம்ம நம்புகிறோம், அப்படி தானே. ஆனால் ஷயாத்தீன் ஏற்படுத்தக்கூடிய தீமைகள், தீங்குகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் இல்லாமல் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம், அப்படி தானே. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றானோ ஷைத்தானை வழி எடுத்துருவான். மை யஹ்திஹுல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதுலில் ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குறானோ அவர்களுக்கு என்ன இல்லை, வழிகேடு கிடையாது. யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகேட்டில் விட்டுறானோ, இவர் ஷைத்தானோட நண்பர்கள், ஷைத்தானை பின்பற்றியவர்கள் என்று வழிகேட்டில் விட்டுறானோ அவர்களுக்கு நேர்வழி கிடையாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ மேஜிக்ன்றது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போகும். சூனியக்காரனுடைய அதிகபட்சம் இதை கையில தூக்கப்பட்ட பாம்பா மாறிச்சு. இது அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை மூழ்கடிச்சான். சூனியக்காரர்கள் அந்த இடத்துல தோத்து அசிங்கப்பட்டு சூனியக்காரர்கள் தோத்தாங்க. ஆமாம், உண்மைதான் அது. மேலும் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். ஆமாம், சூனியக்காரர்கள் சஜ்ஜால விழுந்தாங்க. போட்டோம். ஸோ இந்த நபர் இதெல்லாம் சொல்லி இது சூனியம் இருக்கு, நபிக்கு சூனியம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அது நான் சொல்லலப்பா, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. கூட்டமா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த நபரை பார்க்குறப்ப அவர் ஒரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்குள்ளே வராரு. இப்போ இந்த சூனியத்தை பற்றி நீங்கள் விளங்கிட்டீங்களா? சூனியத்தினுடைய விளக்கம், அவர் கொடுத்த விளக்கம் இதுதான். மீண்டும் மீண்டும் இதே ரிப்பீட் மோடு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். இப்போ டிஎன்டிஜே மேலே எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா அவர் நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன் சொன்னார். டிஎன்டிஜே அப்படிங்கக்கூடிய அமைப்பு மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. சொல்லப்போனால் அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. டிஎன்டிஜே அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு அவர்கள் சொன்ன கொள்கை இருக்குல்ல, அவங்க என்ன ஹதீஸை வேணாலும் மறுக்கலாம், எப்படி வேணாலும் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கலாம். நாம் கேட்டுட்டு நீங்கள் தௌஹீத்வாதிகள், அதனால் உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடணும். இதுதான் இவர் சொல்ல வர்றது. ஏங்க, நம்ம டிஎன்டிஜே மேலே காழ்ப்புணர்வு இல்லை, ஆனால் டிஎன்டிஜே செய்த தவறை நாம் சுட்டி காட்டுற கடமை நமக்கு இருக்குது. நான் அந்த ஜமாத்துக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாது, நான் ஒரே ஒரு பர்சன் தான், அவ்வளோதான். அவங்களுடைய ஜமாத்துடைய நிலைப்பாட்டில் தப்பு இருக்குதுங்கிறத சொல்கிறோம். அது டிஎன்டிஜே இருந்தாலும் சொல்லுவோம், தமுமுக இருந்தாலும் சொல்லுவோம். எந்த ஒரு அமைப்பு தவறு செய்தாலும், அதிலும் குறிப்பாக மார்க்க ரீதியான பிழை அப்படிங்கிறத நாம் சுட்டி காட்டுற கடமை இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோமே தவிர டிஎன்டிஜே மேலே என்ன காழ்ப்புணர்வு இருக்குது? ஒரு காழ்ப்புணர்வு இல்லை. டிஎன்டிஜேக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம துஆ செய்கிறோம். அமைப்பு மேல தாழ்ப்புணர்ச்சி கொண்டவர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை, அதை பார்த்துக்கலாம். சுப்ஹானல்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா முத்தசிலாக்கள்ன்றார். அப்படின்னா என்னன்னா முத்தசிலாக்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் முத்தசிலாக்கள் சொல்லலாம். முஅத்தசிலாக்கள் நான் மக்களை சொல்லலைங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிலாம் அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அதாவது டிஎன்டிஜேவுடைய இந்த நிலைப்பாடுகள், ஹதீஸ் மறுப்பு, இது முஅத்தசிலாவுடைய நிலைப்பாடு. அவர்களும் அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை பிற்படுத்தினார்கள். ஆதாரம் தெளிவாகிடுச்சுன்னா ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளணும். சஹீஹான ஹதீஸில் வந்துச்சா அதை எடுத்துக்கொள்ளணும். என்னுடைய அறிவை முற்படுத்தி அதை மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தால் அது முஅத்தசிலாவுடைய பண்பு அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முஅத்தசிலாக்கள், வழிகேடர்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எத்தனையோ பேர், எவ்வளோ பேர், எனக்கு தெரிஞ்சே டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய பலர் இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் வழி இல்லை. டிஎன்டிஜேங்கிற அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இவர் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறாங்க, குறிப்பாக முஸ்லீம்களுக்காக நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஒரு 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 கூட்டமாக, ஒரு கூட்டமைப்பாக செய்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க அரசியல் சாயம் இவங்களுக்கு கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது. இவங்களுக்கு பதவி, மற்றபடி இந்த எம்எல்ஏ எம்பி சீட்டு இதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன தனித்துவமாக முஸ்லீம்களை ஒன்றிணைத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போராட்டங்கள் நடத்துவாங்க. அவங்களுடைய அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கான அனாச்சாரங்கள் இருக்காது. அதனால் இதில் டிஎன்டிஜே மேலே, அவங்களுடைய பொது பணிகள் மேலே நமக்கு எந்த காழ்ப்புணர்வோ எந்த ஒரு விமர்சனமோ கிடையாது. நம்ம தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஹதீஸ் மறுப்பு முஅத்தசிலாக்களுடைய கொள்கை. அதாவது அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை பின்தள்ளுவது வழிகேடு. இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அஹ்லன் வ சஹ்லன், அவங்க எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ரூம் போட்டு பேசுகிறோம் அப்படின்னு, ரூம் போட்டுலாம் பேசலைங்க. என்னுடைய வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன், என்னுடைய காரில் இருந்து தான் பேசுகிறேன். ரெண்டாவது எனக்கு இதுதான் ஃபீஸபிள், எனக்கு இதுதான் இந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு தந்திருக்கிறேன், அதை நான் செய்கிறேன். உங்களுக்கு எந்த வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கானோ அதை வச்சு நீங்கள் குர்ஆன் சுன்னாவை படித்து மார்க்கத்தை புரிந்து அமல் செய்து பிற மக்களுக்கும் எடுத்துரைங்க. அதில் நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். இதுதான் நான் சொல்கிறது. குர்ஆன் சுன்னாவை தெளிவாக புரிந்து கொண்டு பிற மக்கள்கிட்ட போய் பேசணுமே தவிர மனோ இச்சின் அடிப்படையில் பேசக்கூடாது. நாம் முதல்ல குர்ஆனை படிக்கணும், நாம் முதல்ல குர்ஆனை ஓத தெரியணும், நமக்கு முதல்ல குர்ஆனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நாம் உட்கார்ந்து மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரியான அக்கீதாவை சரியான மன்ஹஜில் பயணிக்கக்கூடிய அந்த ஸ்காலர்கிட்டருந்து நம்ம படிக்கணும். படித்து பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய தாயிகளாக மாறணுங்கிறதுல எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசியில் அவர் நம்மளுக்கு கொண்டு வந்தது விவாதத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு காணொளி பதிவு செஞ்சுருக்கோம். டிஎன்டிஜியுடைய விவாத ரெக்கார்டு
ஏன்னா ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெரியும். ஒரு விஷயத்தை நீங்கள் இல்லைன்னீங்க, இல்லை இருக்குதுங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பல விஷயங்கள் ஏற்கனவே விவாதம் பண்ணப்பட்டிருக்குது, சரியா இல்லையா? நீங்கள் அதில் ஜெயிச்சிங்க, நீங்களாக தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். விவாதம் எப்படி போகணுமோ அப்படி போகாது, அப்படி போகலை உங்களுடைய சைடில் நம்ம பார்த்த வரைக்கும், அல்லாஹு ஆலம். அதனால கூட உலமாக்கள் உங்ககிட்ட என்ன விவாதம் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, உமா ஹாத்தபஹும் ஜாஹிலூன காலு சலாமா. ஸோ அந்த அடிப்படையில் கூட இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உரையாடல் அல்லாஹ் நாடினால், நீங்கள் சொன்னீங்கல்ல நான் எங்களோட கூட உரையாடுங்க, அல்லாஹ் நாடினால் உங்களை சந்தித்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக நம்ம உட்கார்ந்து உரையாடுவோம். இப்போ இந்த பப்ளிக்காக அப்படி உட்காந்துக்கிட்டு நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கும் தான் பிடிக்கல ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் பரப்புறீங்கல்ல, பிதஅத்தை பரப்புறீங்க. பிதஅத்தை பரப்புனா அது பிதஅத்துன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த சமூகத்துக்கு அது போய் சேருது இல்லையா? அதனால தான் அந்த ரத்து கொடுக்கப்பட்டுச்சு. மற்றபடி உங்கள் மேலேயோ நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஜமாத்தின் மேலேயும் எனக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவனாக, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களை சார்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி காட்டுவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.